என்ன அறிவு சார்! ஆதியோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கா? அவன் நடிக்கல. அவன் இப்படி இருக்கிறது அவன் ஒரிஜினல் தான். ஸ்வேதாக்கு கல்யாணம் ஆனது கூட அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க அதே பழைய அறிவு மாமா தான். ஆனா எனக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க சார், ஆதிக்கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னை ஆதி கூட பார்த்ததே இல்லையம்மா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு நிஷா, நான் ஆதியோட ஃப்ரெண்டு. எனக்கும் ஆதிக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்காக நான் ஆதி கூட இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆதி சொன்ன மாதிரி அவன் மறந்தது மறந்ததாவே இருக்கட்டும். நீங்க அவன் வாழ்க்கையில நடந்த எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க. முக்கியமா அவனுக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த நீங்க என்னைக்குமே சொல்லிடாதீங்க. இத ஆதிக்காக மட்டும் சொல்லல, உங்களுக்காகவும் தான் சொல்றேன். எனக்காகவா? ஆமா, உங்களுக்காகவும் தான். உங்களுக்கு தேவையான மொத்த சொத்தும் பாரதிக்கு பிறக்க போற குழந்தை பேர்ல தான் இருக்கு. அந்த குழந்தை பிறந்து சொத்து கேட்காம இருக்கணும்னா அந்த குழந்தைய நீங்க என்ன பண்ணணும், பாரதி என்ன பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, சொத்து மொத்தத்தையும் வச்சுக்கோங்க. ஆதியை மட்டும் தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். ஆதிய நீ இந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கிறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? காரணம் வேணுமா, சொத்து வேணுமா? உங்களுக்கு ஆதியோட சொத்து வேணும், ஆனா இன்னொருத்தருக்கு ஆதி வேணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் அந்த இன்னொருத்தர்? சார், இப்பதானே சொன்னேன். உங்களுக்கு தேவையான சொத்தை எப்படி வாங்கணும்னு மட்டும் யோசிங்க. ஆதி விஷயத்த நீங்க இப்பவே மறந்துருங்க. பாரதியும் அவ குழந்தையும் இதே ஊர்ல தான் இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஆதி நாளை காலையில ஃபாரின் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நீங்க இங்க என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரிய போறதில்ல. எக்ஸாக்ட்லி. எனக்கு இருந்த ஆசை ஸ்வேதாக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கணுன்றது தான். அது நடக்கல, இனிமே நடக்கவும் நடக்காது. ஆதியை தான் என் பொண்ணு கொடுக்க முடியல. ஆதியோட சொத்தையாவது என் பொண்ணு கொடுத்துட்டா எனக்கு நிம்மதியாவது மிஞ்சம். இனிமே ஆதியை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் இருந்துட்டு போட்டோம், நான் ஆசைப்பட்ட மாதிரி நானும் இருந்துட்டு போகிறேன். அந்த பாரதியை என்ன செஞ்சா சொத்து என் கைக்கு வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் என்னால் ஆதிக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு உனக்கு வேண்டப்பட்ட அந்த ஆள்கிட்ட சொல்லிடு. நான் கிளம்புறேன். அவன் இப்படி இன்னைக்கே கிளம்பி போவான்னு யாரு கண்டா? புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தா 4 நாள் வீட்டை விட்டு போவாங்க, அப்புறம் திரும்ப வருவாங்க. அதுக்கப்புறம் சண்டை வரும், திரும்ப சமாதானம் ஆவாங்க. இப்படி இருந்தா தானே அது குடும்பம். ஆனா இவன் என்னடானா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து இப்படி மொத்தமா எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைச்சா என்ன பண்றது? விடுமா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ ஆதியை திட்டிட்டு இருக்க போற? நடந்தது நடந்து போச்சு, இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கலாமா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? அதான் யாரோ வேணாம் தூக்கி போட்டு போயிட்டாரே, அப்புறம் என்ன? நான் மறந்தாலும் இப்படிதான் பேசுவியா? சொல்லுமா, நான் மறந்தாலும் என்னை இப்படிதான் விட்டுட்டு போவியா? தமிழ், அவர் நினைப்பிலேயே நாம இருக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. உனக்கு புரியலையா? அவர் அப்படி பண்ணா நீயும் சரின்னு விட்டுருவியா? அவரை திரும்ப இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைக்க மாட்டியா? ஏண்டி
ஏன் இப்படி என்ன புரிஞ்சுக்காம பேசுற? ஏய், அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? 4 வருஷம் நடந்ததெல்லாம் மறந்துட்டா போதுமா? எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா என்ன? உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கும் உன் வயித்துல இருக்கிற புள்ளைக்கும் பதில் இல்லையா என்ன? அதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. இப்போ யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ற? இல்ல இந்த கோவத்தெல்லாம் யார்கிட்ட காட்ட சொல்ற? அப்படியே அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும்னாலும் அவர்தான் இங்க இல்லையே, போயிட்டாரே. இனிமே நான் அவரை எங்க போய் தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ண சொல்றேன்? ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல இல்ல. வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை முடிஞ்சா போதுன்னு முடிவெடுத்தவங்க கிட்ட போய் என்ன பேச சொல்றேன்? நான் செஞ்சது தப்பு தாண்டி. தமிழ் மேல இருக்கிற பாசத்துல அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டேன். ஆனா அதுக்காக அவர் என்னை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போவாரா? அழுது அழுது கண்ணீர்ல வத்தி போனது மட்டும்தான் மிச்சம். இதுக்கு மேல அழுதா என் கண்ணில இருந்து ரத்தம் தான் வரும். எனக்கு என் வலியை விட அவர் இப்படி இருக்காருன்னு நினைக்கிற வேதனை தான் என்னை இன்னும் கொல்லுது. சரி விடுங்க, அமெரிக்காவுக்கு தானே போயிருக்கிறேன். தெரிஞ்சவங்க யார்கிட்டயா விசாரிப்போம், என்ன ஏதுன்னு கேட்போம், கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுவோம். கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போறீங்க அழகர்? நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொன்னா அவர் நம்புவாரா? இல்ல இவதான் உங்க பொண்ணுன்னு சொன்னா அவர் ஏத்துப்பாரா? என் வயித்துல இன்னொரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அவர் ஒத்துப்பாரா? இங்க வந்தாலும் நாங்க யாருன்னு அவருக்கு தெரிய போறதில்ல. நாங்க அவர் கண்ணு முன்னாடியே நின்னா கூட அவர் எங்களை கண்டுக்க போறதில்ல. அவர் இல்லாம நாங்க வாழணும்னு அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிதான் நாளைக்கு போக வேண்டியவரை இன்னைக்கே கிளம்ப வச்சாரு. விட்டுருங்க அழகர், அவர் போகட்டும். தாத்தா தான் போன் பண்றாரு. சொல்லுங்க தாத்தா. பத்மா, பாரதி இருக்காளா? பாரதியா? இருக்கா தாத்தா. பத்மா, தமிழ் வந்து வீட்டுக்கிட்ட அழுதுகிட்டு இருந்தா பத்மா. ஆமா தாத்தா, ஆனா இதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? அதான் ஆதி தம்பி அமெரிக்கா போயிட்டாரே. ஐயோ பத்மா, ஆதி ஐயா இன்னும் போகவே இல்லை. என்னது, ஆதி தம்பி இன்னும் அமெரிக்கா போலியா? தாத்தா, நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா பத்மா, இப்பதான் கிளம்பிட்டு இருக்காரு. நிஷாமா வராங்கன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆதி தம்பி இன்னும் அமெரிக்கா போலையா? இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்காரா? போயிட்டு வரேன் தாத்தா. நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி. சரி தாத்தா, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. குட் லக் ஆதி. இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் நிஜமாவே லக்கி தான். சில்ல ஆதி, பார்த்து போயிட்டு வா. என்னமோ தெரியல, திடீர்னு ஏதோ மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கு. எதையோ விட்டுட்டு போற மாதிரியே இருக்கு.
ஆதி இப்பதானே சொன்னேன், நீ போறது உன் புது வாழ்க்கையை தேடி. அப்புறம் எதுக்கு பழச பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அதுவும் கரெக்டு தான். எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நீ சொன்ன மாதிரி என் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சரி ஆதி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. டேக் கேர் நிஷா. பாய். பாய். வரேன் தாத்தா. சரிங்க தாத்தா. பாருது, என்னாச்சு? ஆதி எங்க இருக்காரு? இப்பதான் ஏர்போர்ட் போறாரு. ஏர்போர்ட் கிளம்பிட்டேனா? ஆமா தம்பி, அவரை வழி அனுப்பி விட்டுட்டு தான் நான் நிக்கிறேன். எந்த சிச்சுவேஷன்லையும் அவங்க என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க பாட்டி. அண்ணா எடுத்துக்கோங்க. ஏன் அழகரே, என்ன இவளுங்க தான் பொம்பளைங்க, என்ன செய்யறன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாளுங்க. நீ ஏன்டா கம்முன்னு இருந்த? அவனை இழுத்து வச்சு 4 அப்பா அப்பி அவன் கை காலை உடைச்சு இங்கே போடாம என்ன பேசுற? என்ன பிரயோஜனம் அதுல? அவனுக்கு எந்த கர்மமே ஞாபகம் இல்ல. அடிச்சா மட்டும் தெரிஞ்சிட போகுதா? சும்மா பேசிட்டு இருக்கிற பைத்தியக்காரி மாதிரி. அது எப்படி நான் தெரியாம போகும்? அவன் இங்க இருந்தான்னா இதுதான் பொண்டாட்டி, இதுதான் பிள்ளைன்னு தெரியாம போயிடுமா? என்ன கேட்டா? ஏன் பாரதி, இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்புற? அவரும் கிளம்பிட்டாரு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? அதான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிளம்ப போறியா? எங்க போற? உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சதுனால்தான் கிளம்புறேன்னு சொன்னேன். போதும். ஒரே விஷயத்த எத்தனை தடவை மாத்தி மாத்தி பேசுறது? தமிழ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ராசியே இல்லை, ராசியே இல்லைன்னு. அதே மாதிரிதான் எனக்கும் கல்யாண வாழ்க்கைக்கும் ராசி இல்லையோ என்ன. இன்னும் எத்தனை நாளைக்கு ஆதியை திட்டிட்டே இருக்கிறது சொல்லுங்க? அப்படி திட்டினா மட்டும் நடந்த எல்லாத்தையும் மாத்திர முடியுமா என்ன? ஏய், அது எல்லாமே சரிடி. ஆனா நீ குழந்தைய வச்சுட்டு எங்க போற?
ஆதி இல்லைன்னா என்ன, உனக்காக நாங்க எல்லாம் இருக்கோம்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு ஆண்டாளு என் வாழ்க்கையை வச்சு நீ வாழ்ந்துட்டு இருப்ப? இதுக்கப்புறமாவது நீ உன் வாழ்க்கையை வாழ்ற வழியை பாரு. உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, அதை மறந்துடாத. பாரதி, அதெல்லாம் புரியுது. அதுக்குன்ட்டு நீ எப்படியாவது போன்னு அனுப்பி வைக்க சொல்றியாங்கள? போறேன்னா நான் என்ன எங்கேயாவது போய் சாகவா போறேன்? வாழதானே போறேன். வாழ்க்கையில எல்லாரும் வந்துட்டு போவாங்க. ஆதி மட்டும் கொஞ்ச நாள் என் மனசுல தங்கிட்டு போனாரு. ஆனா அதுக்காக என் குழந்தைங்களோட எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்க சொல்றியா? ஒரு பொண்டாட்டியா நான் தோத்துருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவா நான் ஜெயிக்க வேணாமா? நாங்க பாரதி, உங்களை யாருமே இங்க எதுவுமே சொல்ல சரி. உங்க குழந்தைங்களுக்கு அம்மாவாவே இருங்க, ஆனா தயவு செஞ்சு எங்க கூட இருங்க. அது நல்லா இருக்காது அழகர். ஒரு வயசுக்கு மேல அம்மா அப்பாவே நம்மள தனியா ஒதுக்குற காலம் இது. வாழ்க்கையை நாமளே வாழ்ந்துக்கணும், நல்லது கெட்டத நாமளே கத்துக்கணும். என்ன அடி விழுந்தாலும் எவ்வளவு அடி விழுந்தாலும் நாமளே கையை ஊனி எழுந்து நிக்கணும் தான் நம்மள பெத்தவங்க விரும்புவாங்க. அதுக்காக பிள்ளைங்க மேல பாசம் இல்லைன்னா இல்ல. சரி, நான் போறேன். நான் போய் என் வாழ்க்கையை வாழ்றேன். நான் நல்லா வாழுவேன்னு நம்புங்க. நான் நல்லா வாழணும்னு வாழ்த்துங்க. என்னால முடியலன்னா நான் எங்க போக போறேன் சொல்லுங்க? என் அண்ணனை அழகரை தேடிதானே வருவேன். அப்ப இந்த தங்கச்சி வந்தா பாத்துக்க மாட்டீங்களா? வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காத உறவெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அம்மா, பாட்டி, நீங்க, அவி, இதோ இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி ஆண்டாள். ஆனா என்னால உன்னை சந்தோஷமா அனுப்பி வைக்க முடியாதுரி. நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ எப்படி வந்தியோ அப்படியேதான் இப்பவும் போற. இங்க பாரு, நான் இப்பதானே சொன்னேன் எனக்கு இத்தனை உறவு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும்? பாரதி, நான் உன்னை சொல்லட்டுமா? நீ என் கூடவே இருந்துற ப்ளீஸ். வேண்டாண்டி, நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் தான், அப்புறமா நான் வரேன். இங்க பாரு ஆண்டாள், நாங்க இப்படியே இருந்தா எங்களை பார்க்க உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா தானே இருக்கும். என்ன நான் சரி பண்ணிக்கிறதுக்காகவாவது கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச விஷயத்தெல்லாம் மறக்கணும், புதுசா ஆரம்பிக்க போறத பத்தி யோசிக்கணும். அதெல்லாம் நான் தனியா இருந்தாதான் சரியாகும். அழாத. என்ன யாரு புரிஞ்சுக்கலனாலும் நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புறேன். சரிடி, சரி. நீ இந்த நேரத்துல இவ்ளோ தைரியமா இருக்கல்ல, எனக்கு அது போதும். நீ தைரியமா கிளம்பு. பாரதி, பத்திரமா போயிட்டு வா. உன் மருமகன் கிட்டயும் சொல்லிட்டு போ.
வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்லது நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது மட்டும் தாண்டி. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், அதை மட்டும் பண்ணுவியா? என்னடி சொல்லு, என்ன பண்ணணும்? கொஞ்சம் என் கூட வா. எங்க? ரம்யா நீ வா. ஏய், டேய் அடிக்கடி மாமாக்கு ஃபோன் பண்ணும், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உனக்கு எது வேணும் எது வேணாலும் மாமாட்ட கேட்கணும் தயங்காம. சரி சரியா? மாமா. இப்ப இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா? பிரச்சனை எப்பதாண்டி நமக்கு இல்லாம இருந்திருக்கு? பிரச்சனை வரதும் போறதும் அதோட விருப்பம். அதுக்காக நமக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. ஆண்டாளு, பாரதி என்ன சொல்றா? அவ இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டு பார்க்கணுமா? ஆண்டாளுக்கு நான் பதில் சொல்லுவேம்மா. ஆனா என் மருமகளுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் அத்தை எனக்கு எதுவுமே செய்யலன்னு கேட்க கூடாதுல்ல. ரம்யா, நீ போய் மாலையெல்லாம் வாங்கிட்டு வா. பத்மாமா, நீங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அழகர், நீங்க சேர் எடுத்து போடுங்களேன்.